ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே ட்ரெண்டிங் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது NIRF ரேங்கிங் பேஸ் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகி இருக்கிற காலேஜஸ் தான். அதுவும் NIRF ரேங்கிங் படி டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ரேங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 67th ரேங்க்கில் இருக்குதுங்க அவுட் ஆஃப் 300க்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 101 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 300க்கு. அடுத்து காருண்யா யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 101 ரேங்க் இருக்குது அவுட் ஆஃப் 300க்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் வந்துட்டு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ் வந்து எந்த ரேங்கிங்கில் இருக்குது NIRF ரேங்க் படி பார்த்தீங்கன்னா 151 ரேங்க்கில் இருக்குங்க அவுட் ஆஃப் 300க்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் 4.1 அவுட் ஆஃப் 5 வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரேங்கிங்கில் இருக்குன்னா 201 ரேங்க் அவுட் ஆஃப் 300க்கு இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. என்ன ரேங்கிங்கில் இருக்குதுன்னா 83rd ரேங்க்கில் இருக்குதுங்க. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்குது. இந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. NIRF ரேங்க் 2024 படி இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேங்கிங் கொடுத்துருக்காங்கன்னா 151th ரேங்க்கில் இருக்குது அவுட் ஆஃப் 300க்கு. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குங்க. இந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரேங்கிங்கில் இருக்குது NIRF ரேங்க் 2024லன்னு பார்த்தீங்கன்னா 151th ரேங்க்கில் அவுட் ஆஃப் 300க்கு இருக்குங்க. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா 201 ரேங்க்கில் இருக்குது அவுட் ஆஃப் 300க்கு. அடுத்து இருக்கிற காலேஜ் PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் இருக்குது. இந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. 101th ரேங்க்கில் இருக்குங்க அவுட் ஆஃப் 300க்கு. ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.